வணக்கம். கல்வியினுடைய புரட்சியின் மிக முக்கிய கட்டமாக அச்சுக்கலையின் தோற்றமும் அச்சடிக்கப்பட்ட நூல்களும் வெளிவந்ததை எரிக் ஆஷ்பி என்பவர் குறிப்பிடுகிறார். 1450ஆம் ஆண்டு ஜெர்மனியிலே கூட்டன்பர்க் என்பவரால் உலகின் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது. 1455ஆம் ஆண்டு உலகத்தினுடைய முதல் அச்சடிக்கப்பட்ட நூலாக வெளியே வந்தது பைபிள். 1950ஆம் ஆண்டு தமிழ் மொழியில், ஆனால் ரோமானிய எழுத்துகளில் சமயம் சார்ந்த ஒரு நூல் வெளிநாட்டில் அச்சடிக்கப்பட்டது. அவ்வகையில் இந்திய மொழிகளில் ஒலி வடிவில் அச்சேறிய முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி. படித்தால் தமிழாக இருக்கும், ஆனால் எழுத்து ரோமானிய எழுத்து. ஐரோப்பிய நாட்டிலிருந்து சமயப்பணி ஆற்றுவதற்காக வருகை புரிந்த ஆண்ட்ரிக் அடிகள் தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காவலில் தங்கியிருந்த பொழுது இந்தியாவில் முதல் அச்சு கூடத்தை நிறுவினார். தம்பிரான் வணக்கம், கிருத்தானிய வணக்கம், கொப்பேசி யொனாயரு, அடியார் வரலாறு என்ற 4 நூல்கள் அவரால் வெளியிடப்பட்டது. அவ்வகையில் இந்தியாவுக்குள் வரி வடிவத்திலும் ஒளி வடிவத்திலும் அச்சேறிய முதல் மொழி தமிழ் மொழி. 1586 அவர் இப்பணியை ஆற்றினார். அதன் பிறகு 1715 ஜெர்மனியிலிருந்து வந்த ஜீகன் பால்கு தரங்கம்பாடியிலே ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவி பழைய ஏற்பாடு என்ற விவிலிய நூலை தமிழிலே வெளியிட்டார். இவை அனைத்தும் தமிழில் வெளிவந்திருப்பினும் அவை சமய நூல்களாகவும் பிற நாட்டினுடைய இலக்கியங்களாகவும் தான் அமைந்திருந்தன. 1812ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய முதல் நூல் தமிழிலே அச்சேறியது. திருநெல்வேலி அம்பலவான கவிராயர் ஏடுகளிலே இருந்து பரிசோதிக்க பெற்று சென்னப்பட்டணத்தில் தஞ்சை நகரம் மலையப்ப பிள்ளை குமாரர் ஞான பிரகாசனால் வெளியிடப்பட்ட திருக்குறள்தான் அத்தகு பெருமைக்குரிய முதல் நூல். இந்திய மொழிகளின் ஒளி வடிவத்தில் அச்சேறிய முதல் மொழி தமிழ் மொழி. இந்தியாவிற்குள் வந்து ஒளி வடிவிலும் வரி வடிவிலும் அச்சேறிய முதல் மொழி தமிழ் மொழி. அதுவும் முதலாக அச்சிடப்பட்ட தமிழ் நூல், இந்திய நூல், உலக பொது முறையான திருக்குறள் என்பது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய ஒரு செய்தி. நன்றி, வணக்கம்.